யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தேர்தல் காலம், இது ஒரு அறுவடை காலம். அது எங்கே வந்து இன்றைக்கி நிற்குது தெரியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. சொல்கிறது யார் தெரியுமா? ஊருக்குடியை கெடுத்தவன், அடுத்தவன் தாலியை கெடுத்தவன், இனத்தின் பெருமையை அழிக்க வந்தவன், இந்த நாடு இன்று இவ்வளவு கேவலமாக இருப்பதற்கு அடிக்கோலிட்டவன். அவன் யார்? நீங்கள் எல்லோரும் பிஜேபின்னு நினைப்பீங்க. இல்லை, காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்காரர்களின் காலித்தனங்களைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோ, அதைத்தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். காமராஜராலேயே முடியாத ஒரு விஷயத்தை காலாவதியான நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது அதுவும் எப்படிப்பட்ட நேரத்தில் இனவாதமும் மதவாதமும் சாதியவாதமும் பொங்கி பிரளயமாக இருக்கக்கூடிய, உலகமே போர் சூழலில் அச்சுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், சாதாரண எளிய மக்கள் துள்ளத் துடிக்க இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், ஜனநாயகத்திற்கே ஆபத்து வந்து விடுமோ என்கின்ற நேரத்தில், இனி ஒரு தேர்தல் நடக்குமா என்கின்ற நிலை இருக்கக்கூடிய இந்த காலத்தில், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் ஓங்கி எழுப்பி அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி ஒரு ஆபத்தான மதவாத கட்சியை எதிர்ப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை, ஒரு கூட்டணியை நாசப்படுத்துவதற்கு நடிகரோடு சேருகிறேன் என்கின்ற ஒரு கூப்பாடோடு இங்கே வந்து உங்கள் சில்லறைத்தனங்கள் செய்வதை அடியோடு அறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உணர்ச்சியோடு பேசுகிறேன். ஏனென்றால் இந்த இனத்திற்கு எதிரானவன் காங்கிரஸ்காரன், இந்த மொழிக்கு எதிரானவன், தமிழ் உணர்ச்சிக்கு எதிரானவன், தமிழ் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிரானவன், இன்றைக்கு நடக்கக்கூடிய அத்தனை பேராபத்திற்கும் அடிக்கோல் நாட்டியவன். இன்று அவன் கொடுக்கை தூக்கி கொண்டு ஆட்டிக்கொண்டு வருகிறான் என்றால் அவனின் கொடுக்கை ஒட்ட வெட்டுவதுதான் கடமை. அதுதான் நமக்கு வந்து வேலை. ஏன்டா இப்படி மூச்சு முட்டை கத்தி பேசுகிற? என்னால் அதுதான் செய்ய முடியும். அதனால தான் நம்ம வந்து பேசுகிறோம். இதோட வீரியம், இதோட சீரியஸ் புரியணுங்கிறதுக்காகத்தான் வந்து சொல்கிறேன். யார்? காங்கிரஸ் தான். 5 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போராடி இந்த பயல்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் காங்கிரஸ் கொடியின் தேசிய கொடியை வச்சு முகத்தை துடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்த பிறகு இந்த பயல்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு மக்கள் நல போராட்டத்திற்கு இந்த காங்கிரஸ்காரன் போராடின எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பண்ணையார்களும் பணக்காரர்களும் ஜமீன்தாரர்களும் கோடீஸ்வரர்களும் அள்ளி குவித்த சொத்துக்களை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு அரசியல் கட்சி வேணும் என்று இந்த கும்பல்கள் எல்லாம் ஒரு கூடாரத்தை போல் இருந்து கொண்டு இந்திய நாட்டை சூறையாடக்கூடிய இந்த கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேட்டைக்காடாகுவதற்கு இன்றைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. திடீர்னு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியில் பங்கு, அத்தனையிலும் பங்கு. நீ என்ன செய்வீங்க? வந்து இந்தி மொழியை திணித்தவன் நீ, நீட்டுக்கான விதையை போட்டவன் நீ, கல்வியை மத்திய அரசாங்கத்திடம் கொண்டு போகிறேன் என்று கொண்டு போனவன் நீ, உலகை கார்ப்பரேட் மயமாக்குவதற்கு அடிக்கோலம் ஆட்டவன் நீ. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு உன்னுடைய அதிகார உச்சவரம்பு திமிரில் தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் கருணாநிதி அவர்களின் அறிவாலயத்திற்குள் கட்சி ஆஃபீஸ்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி எப்படி பிஜேபி நடிகர் விஜய் உட்பட அத்தனை கட்சிகளிலும் நைட்டு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்டு கட்சியை வந்து பயந்துக்கிட்டு இணைச்சிக்கிட்டு இருக்கிறானே, அத்தனைக்கும் காரணமானவன் இந்த காங்கிரஸ் அயோக்கிய பயல்கள். அதை வந்து நமக்கு சொல்கிறது. இந்த காணொலி யாராவது கண்ணில் பட்டுக்கொண்டால் தயவு செய்து இதை பொறுத்தருள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான. இவர்களுக்கு இனி மன்னிப்பு கொடுக்க முடியாத மனிதர்கள், பிஜேபிக்கான கதவை திறந்து விட்ட கபோதிகள் இவர்கள். இன்றைக்கி வந்து எந்த நேரத்தில் வந்து இவன் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில், நீ என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நீ கிழிச்சிருக்கிற? நீ பிஜேபிக்காரன், நீ என்ன கிழிச்சிருக்கிற? நீ வந்து உனக்கு ஆட்சியில் இனி நீ பங்கு கேட்டு நீ மந்திரியாகி அமைச்சராகி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிழிப்பை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமாக்கோ, அதை வேடிக்கை பார்க்கணும். நடக்கிற விஷயமா அது? அதனால தான் நாங்கள் கூப்பாடு போடுறோம். என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே, அவ்வளோதான் வேணும்.
அப்போ யாரோ ஒரு தூண்டுதல் இல்லாமல் நீங்கள் அதிகாரத்தில் ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதை தடுக்கின்ற வேலையை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரிலிருந்து, டெல்லியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து, மராட்டியத்திலிருந்து, மேற்கு வங்காளத்திலிருந்து, ஏன் பீகாரில் இருந்து இந்த துரோகிகள் தான் எல்லா வேலையும் செய்து பிஜேபி ஆட்சி நிரந்தரமாக்குவதற்கு வழிகோடியிருப்பான் என்பதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழல் நமக்கு புரியுது. இல்லைன்னா எப்படிங்க கேட்பா? எங்கள் தமிழ்நாட்டு அரசியலை தன் கையில் வைத்திருந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் நடந்த ஒரு தலைவர் வைக்கோங்க, அவர் வந்து திராவிட இயக்கம் சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய உயரங்களையும் என்னுடைய தனிமனித மாண்பையும் எங்கள் கட்சியின் நலன்களையும் ஓரம் வைத்துவிட்டு திராவிட இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக என்னை நான் குறைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் வைகோ அவர். தோழர் திருமாவளவன் இதே கருத்தைத்தான் அவரும் சொல்லுகிறார், வேறு பாணியில் இதே பொருள்படத்தான். கம்யூனிஸ்ட் காம்ரேட் தோழர்கள் இதே கருத்தை தான் அப்படியே சொல்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு சேதாரம், எங்களை நாங்கள் குறைத்து கொள்கிறோம், கொடுக்குற சீட்டில் இருந்துட்டு சீட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, வெற்றியை இழந்து விடக்கூடாது. ஏன்னால் எதிரி பயங்கர ஆயுதத்தோடும் அரசியல் ஆயுதத்தோடும் அதிகார ஆயுதத்தோடையும் தேர்தலையே தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தோடு வருகிறான். ஆகையினால் நாம் இதை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் சொல்கிறவன் இப்போ வந்து என்ன சொல்கிறா, நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். ஏய் போ வேண்டியதானே, உன்னை யார் தடுத்தா? நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான், நடிகர்கிட்ட போய் நீ உட்காந்து பேச வேண்டியதானே, உங்களை யார் தடுத்தார்கள்? உங்களை யார் பிடிச்சி வச்சிருக்கிறா? உங்களை பேச விட்டது யார்? இதனோட டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்திற்கு தெரியாமல் இவர்கள்லாம் கூப்பாடு போடுவாங்களா, கூச்சல் போடுவாங்களா, கேட்பாங்களா? இது ஒன்றும் தெரியாமலா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இது யாரும் தெரியாத தோழர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். நான் அந்த அரசியல் ரொம்ப பெருசு. அப்போது நடிகர் விஜய் போராடுவதைப் போல, அதாவது அவர்கள் எதிரியோட நலன் கருதி போராடுவதைப் போல, அதிமுக போராடுவதைப் போல, அப்போ இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அடர்த்தியான அஸ்திவாரத்தை இந்த நேரம் உழைத்து விட்டால் எரிகிற வீட்டில் எல்லாத்தையும் பிடிங்கலான்னு சொல்லி திட்டம் போட்டு வருகக்கூடிய தேசிய கும்பல் தான் இந்த கும்பல். அதைத்தான் நான் சொல்கிறேன். எத்தனை உயிர்கள் தெரியுமா? எங்கள் மொழியை காப்பதற்கு எத்தனை பேர் தன் உடலை வந்து தீயில எரிய வச்சு பறிச்சிருப்பான் தெரியுமா? தீ எரியும்டா. தீ எரியும் போது தமிழ் வாழ்கம்மா. எங்கள் இன்பத் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது இந்த காங்கிரஸ் காலித்தனமானவர்கள் உண்ணும் விரதம் என்று நடத்திய அயோக்கியத்தனத்தை செய்தவர்கள் இவர்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களும் தமிழர்கள் தானே. ஏய் காட்டி கொடுத்தவனும் தமிழனாக தான் இருப்பான். அது வேறு யாரையும் கூப்பிட மாட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோழியை பிடிக்கணும்னா அது மொழியில் தான் பேசணும்பாங்க. பான்னு தான் பேசணும்பாங்க. நீ போய் கோழி வான்னு சொல்ல முடியாது, விரட்டி போக முடியாது. உன்னை கழுத்து அறுக்கன்னு நினைக்கிறவன் உன் மொழியை பேசுவான், உன்னை விட அதிகமாக பேசுவான், நீ நம்புகிற மாதிரி பேசுவான். அவன் தான் உன் கழுத்தை அறுப்பான். அந்த சூட்சுமத்தை தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்ட தூரத்தினால் உங்களுடைய நகைச்சுவை நாடகங்கள்லாம் இங்கே எடுபடாது. என்ன நகைச்சுவை நாடகம் என்று சொல்லுகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் ஒரு விளக்கமாறு ஒன்றுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு காமெடியாக தான் இருக்குது. அதனால தான் நகைச்சுவை என்று சொல்லுகிறேன். அது ஒன்றும் அரசியல் சீரியஸுக்கு உண்டான ஒர்த்தபிள் ஆளெல்லாம் கிடையாது. நாங்கள் காமராஜரை தூக்கி அங்கிட்டு போட்டவங்க, இந்த சைடு ராஜாஜியை தூக்கி இங்கிட்டு தூக்கி எரிஞ்சு போட்டவங்க. நாங்கள் எங்களுடைய மக்களின் உண்மையும் எங்களிடம் சத்தியமும் இருக்கிறதுனால் தமிழ் அன்னையை நாங்கள் மேல் நோக்கி எங்கள் தாயை நாங்கள் தூக்கி பிடிப்பதனால் சொன்னாங்க. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காங்கிரஸ்காரன் பேரறிஞர் அண்ணா சொன்னார், என்னடா தமிழ்தாய் என்று சொல்கிறீர்களே, தமிழ்தாய் எங்கே இருக்கிறார் என்று கேட்டாங்க. அண்ணா ஈஸியாக ஒரே ஒரு வரியில் சொன்னார், பாரத மாதாவின் பக்கத்து வீட்டில் இருக்கிறார்னாப்புல. அதோட பொருள் தெரிஞ்சவன் பொத்திக்கிட்டு பேசாமல் போயிருப்பான். உன்னுடைய பாரத மாதா எங்கே இருக்கிறாய் என்று நீ சொல்லுகிறாயோ அது பக்கத்து வீட்டில் தான் எங்களுடைய தமிழ் தாய் இருக்கிறார் என்று சொன்னார்.
பொத்திக்கிட்டு பேசாமல் போனான். ஏன்னா எங்கள் தலைவர்களிடம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் வலியெல்லாம் இல்லை, வலிமையும் இருந்தது. அதனால தான் அவருடைய பேரப்பிள்ளைகள், பெரியாரோட பேரப்பிள்ளைகளாக நாங்கள் பேசுகிறோம். அண்ணாவின் பிள்ளைகளைப் போல் நாங்கள் நின்று அரசியல் பேசுகிறோம். உன்னுடைய முகத்திரையை கிழிக்கிறோம். நீ அம்பலப்பட்டு நிற்பதை கூட்டணி என்கின்ற பெயரில் நீ மாயாஜாலம் நடத்துவதை கூட நாங்கள் அம்பலம் ஏற்றுகிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் அப்படி. எங்களை சிதைக்க வேண்டும் என்பதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய வடபுலத்து நீங்கள் இருக்கக்கூடிய பாண்டேக்களும் பனியாக்களும் சாஸ்திரிகளும் பண்டிட்டுகளும் அத்தனை பேரும் சேர்ந்து வருவதை இங்கே தமிழர்கள், மானத்தமிழர்கள், உண்மை தமிழர்கள் உங்களை தூக்கி கடாசி எறிவார்கள். எரிய வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். இந்த திராவிட இயக்கத்திற்கு, இந்த நிலைக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு, பெண்களுக்கு உரிமை தொகையாக 5000 ரூபாய் கொடுத்த பிறகும் இவர்கள் வெற்றியை பற்றி பேசாமல், நாம் வெற்றி பெற வேண்டும் என்று பேசாமல், இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும், நம் கூட்டணி நிலைக்க வேண்டும் என்று பேசாமல், இவன் அதிகாரத்தை பற்றி பேசுகிறான் என்றால் ஆபத்தானவன் யார், நாம் யாரை பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பது பெரிய விஷயமல்ல. யாரை தூரத்தில் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அரசியலில் ரொம்ப முக்கியம். காங்கிரஸை புறக்கணிக்க வேண்டும், காங்கிரஸின் கள்ளத்தனத்தை அம்பலம் ஏற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளியை என் மனதார பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.